கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா சிதம்பரத்துக்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரூம் பாய் மேடம் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே, அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்கவும், இல்லை மேடம் உங்கள் ரூமில் இருந்தால் ஆர்டர் வந்துச்சுங்கிறாங்க ரூம் பாய். அதுக்கப்புறம் கொடுத்துட்டும் போயிடுறாங்க. தீபா அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நாளை உன் குடும்பத்தில் ஒரு உயிர் போகும் அப்படின்னு எழுதி ஒரு சீட்டு வச்சுருக்கு. அதை பார்த்ததுமே தீபாவுக்கு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மொத்த ஃபேமிலியுமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தீபா மட்டும் அந்த சீட்டில் எழுதியிருந்ததையே யோசிச்சுட்ருக்காங்க. அந்த டைமில் ஆடியோ பதம் வராங்க. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தோம், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, சூப்பராக இருந்துச்சு, நாங்கள்லாம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிறாங்க ஆனந்த். இப்போது ஆனந்த் என்ன சொல்ல வரான்னா, நாங்கள் சாப்பிடும்போது நீ மட்டும் வந்திருந்தேன்னா கேரளான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே நம்மளை மாதிரியே மனுஷங்கள்லாம் இருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று உளறிட்டு எங்களை நிம்மதியாகவே சாப்பிட விட்டுருக்க மாட்டேன். அப்போது உன்னோட தொல்லையே இல்லாமல் நிம்மதியாக ரசிச்சு ருச்சு சாப்பிட்டோன்னு சொல்ல வரான் அப்படின்னு பாட்டி சொல்லவும், ஆடிய பதம் அப்படியே சேடாயிடுறாங்க. பாட்டி ஏன் பாட்டி அவர் பாவம் இல்லைங்கிறாங்க கார்த்தி. இவனா பாவம், இவன் அடிக்கிற லூட்டி எனக்கு தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லவும், பாட்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாங்க ஆடியபாதம். பாட்டி அப்படியே ஆடியபாதத்தையே பார்க்கவும், பரவாயில்ல நீங்கள் பாஸோட பாட்டி தானே, நீங்கள் என்னமோ திட்டிட்டு போவாங்க, பரவாயில்ல. சரி நான் இப்போ வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நேற்று ரெசார்ட்டோட ஓனர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு இது வரைக்கும் தெரியல, அதான் நேரடியாக கேட்கலான்னு வந்தேன். ரெசார்ட் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், ஏங்க பிடிச்சிருக்குல்ல கேட்குறாங்கல்ல சொல்லுங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா. எனக்கு ஓகே தாங்க, கார்த்திக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தா ஓகேங்கிறாங்க அருண். ஐஸ்வர்யா செம்ம டென்ஷன் ஆகி, பாட்டி பார்த்தீங்களா அன்னைக்கு நான் ஏதோ அவரை குறை சொல்கிறேன்னு சொன்னீங்கள்ல, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், எல்லாருக்குமே பார்த்து பிடிச்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக தானே எங்கள் ஃபேமிலியோடு வந்தோம், இப்போது அவங்களோட சஜஷன் கேட்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல, சரி சரி நானே கேட்குற விடுங்க, என்னப்பா எல்லாருக்கும் இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கான்னு பாட்டி கேட்கவும், ஆனந்த் எனக்கு ஓகேங்கிறாங்க, கார்த்தியும் எனக்கு ஓகே பாட்டின்றாங்க. அருணாச்சலம் அபிராமி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், என்ன நாச்சியா உனக்கு ஓகே தானே அப்படின்னு அருணாச்சலம் கேட்கவும், அதானே உனக்கு நாச்சியா கிட்டே கேட்காம எதுவுமே பேச வராதேன்னு யோசிக்கிறாங்க பாட்டி. அதான் பசங்க 3 பேருமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறாங்க அபிராமி. அப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படி தானே, அப்போது டாக்குமெண்ட்டை யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருவேங்கிறாங்க ஆடியபாதம். இது என்ன கேள்வி, என் வீட்டுக்கார பேரில் தான் ரெடி பண்ணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்கா, அது எப்படி அருண் பேரில் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், 3 பேர் பேர்லேயும் பொதுவாக தான் எழுதணுங்கிறாங்க அபிராமி. ஆமாம் அதுதான் சரியாக வருங்கிறாங்க அருணாச்சலம். என்னம்மா ரெசார்ட் வாங்கலான்னு சொன்னது என் வீட்டுக்காரு, இந்த ரெசார்ட்டை பற்றி விசாரித்து அதை வாங்கணும்னு விருப்பப்பட்டதும் அவர் தான், இதில் எதுக்கு மற்ற 2 பேர்த்தையும் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க, கார்த்தியோட ஆடியோ பிஸ்னஸில் நாங்கள் ஏதாவது மூக்க நுழைக்கிறோமா, தனித்தனியாக அதை இருக்கிறதா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இவங்க பண்ணுறதை பார்த்தா கமிஷன் வராது போல இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆடியபாதம். ஆமாம் அருண் அண்ணா பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடலாமாங்கிறாங்க கார்த்தி. தீபா கிட்ட கண்ணாலேயே ஜாடை காட்டுறாங்க கார்த்தி. உங்களுக்கு ஓகேவான தீபாவும் ஓகே சொல்கிறாங்க. மீனாட்சி ஆனந்த் கிட்ட நீங்களும் ஓகே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடை காட்டுறாங்க. ஆனால் ஆனந்த் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்ன மேடம் அப்போது அருண் பாஸ் பேரில் பத்திரம் ரெடி பண்ணிடலாமான்னு ஆடியபாதம் கேட்க, இல்லை இதோட சீரியஸ்னஸ் இப்போ தெரியாது, நாளை பின்ன இதுவே ஒரு பிரச்சனையாக வெடிக்கும், எழுதுனா 3 பேர் பேரில் எழுதணும். என்னப்பா அருண் நீ தான் சொல்லணும், ரெசார்ட் வாங்கணுன்னா 3 பேர் பேர்லேயும் எழுதணும், இல்லைனா ரெசார்ட் வாங்குற ஐடியாவே விட்டுருங்க அப்படின்னு அபிராமி சொல்ல, மேடம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பவும் அமையாது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் முடிவை கைவிடணும்னு யோசிச்சுட்ருக்கீங்க, நிதானமாக உங்களுக்குள்ளே கலந்து பேசி நல்ல ஒரு முடிவாக எடுங்கங்கிறாங்க ஆடியபாதம். சரி இதுக்கு நான் ஒரு முடிவு சொல்கிறேன், ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் அதில் வின் பண்ணுறாங்களோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது மற்றவங்க கேட்டுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா இதெல்லாம் போட்டி வச்சு முடிவு பண்ணுற விஷயமா அப்படின்னு அருணாச்சலம் கேட்க, இல்லைனா இந்த ரெசார்ட் கையை விட்டு போயிருண்டா, எனக்கும் இந்த ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் ஜெயிச்சா என்ன, இது நமக்குள்ளே தானே இருக்க போகுது அப்படின்னு பாட்டி சொல்லவும், போட்டியை வச்சுக்கலாம் பாட்டி. என்ன போட்டிங்கிறாங்க ஐஸ்வர்யா. படகு போட்டி, அதில் இவங்க 3 பேரும் கலந்துக்கிட்டோம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத மற்ற 2 பேரும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லவும், நான் போட்டிக்கு ரெடிங்கிறாங்க ஆனந்த். என்னங்க இதெல்லாம் அப்படின்னு மீனாட்சி கேட்க, கொஞ்சம் இரு மீனாட்சிங்கிறாங்க ஆனந்த். கார்த்தி நீ ரெடியா அப்படின்னு பாட்டி கேட்கவும், கார்த்தியும் ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா எங்கள் 3 பேர் பேர்லேயும் ரெசார்ட்டை எழுதி தர வேணாம், மீனாட்சி அண்ணி ஐஸ்வர்யா அண்ணி தீபா இவங்க 3 பேர் பேரில் தான் ரெசார்ட்டை எழுதி தரணும், அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஒருவேளை அருண் மட்டும் ஜெயிச்சிட்டார்னா என் பேரில் மட்டும்தான் எழுதணும்னு சொன்னார்னா எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதான் சொல்லிட்டேனே, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எடுக்கிற முடிவை மற்றவங்களும் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் 3 பேரில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க உங்கள் பொண்டாட்டி பேரில் எழுதிக்கோங்க, ஓகேவா அப்படின்னு பாட்டி சொல்லவும், கார்த்தி தான் உங்கள் 3 பேர் பேரில் ரெசார்ட் எழுதலான்னு சொல்கிறான்ல, பேசாமல் ஒத்துக்கலாம்ல, இப்போ ஒரு வேளை அவன் ஜெயிச்சானா தீபா பேரில் தான் எழுதி வைப்பான் அப்படின்னு அருண் சொல்லவும், இப்போவே தோத்துட்டதா ஒத்துக்கிறீங்களா,
தோத்துட்டு மட்டும் வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்குங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி போட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாமான்னு ஆடியபாதம் கேட்க, சரி நீயே போட்டி வச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆடியபாதம் எல்லாருக்கும் போட்டிக்காக கூட்டிட்டு போறாங்க. அதோ அங்க பாருங்க, அங்க ஒரு லைன் தெரியுதா, அதை தொட்டுட்டு யார் முதல்ல கரைக்கு வரீங்களோ அவங்க தான் என்னோட புது பாஸ். இதுல யார் ஏன் பாஸுங்கிறதா போட்டி, யார் ஜெயிச்சாலும் நீங்க தான் அப்பா பாஸுங்கிறாங்க ஆடியபாதம். அருண், உங்களில் யார் ஜெயிச்சாலும் முதல் வேலை இந்த ஆளோட சீட்டை கிளிக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்லவும், பாஸ் வேணா பாஸ், சரி போட்டியை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் விஷ் பண்ணுறாங்க ஆடியபாதம். ஐஸ்வர்யா அருண் கிட்ட ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனந்த் கிட்ட மீனாட்சி எங்க இந்த போட்டியெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கவும், எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தானேங்கிறாங்க ஆனந்த். இன்னொரு பக்கம் தீபா கிட்ட கார்த்தி, என்னங்க நான் தான் ஜெயிக்கணுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, அது போதுங்கிறாங்க தீபா. கார்த்தியும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அருண் ஆனந்த் எல்லாருமே சேர்ந்து படகுக்கு போகிறாங்க. அருண் ஆனந்த் இவங்க 2 பேத்த மீனாட்சி ஐஸ்வர்யா நல்லாவே என்கரேஜ் பண்ணுறாங்க. தீபா அப்படியே சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்து ஆடியபாதம், மேடம் நீங்கள் மட்டும் ஏன் பேசாமல் இருக்கீங்க, நீங்களும் சின்ன பாஸை என்கரேஜ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவ என்கரேஜ் பண்ணிட்டாலும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிராமி. கரெக்டாக அந்த நேரத்தில் சிதம்பரத்துக்கிட்ட இருந்து தீபாவுக்கு ஒரு ஃபோன் வருது. இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தீபா கொஞ்சம் தூரமாக தள்ளி போகிறாங்க. இதுதான் சாக்குன்னு நினச்சி கிளம்பி போயிட்டா, இவளா கார்த்தி ஜெயிக்கணும்னு நினைப்பா அப்படின்னு திரும்பவும் அபிராமி தீபாவை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சும்மா கால் பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தீபா சொல்ல, நீ வந்து பாடிட்டு போயிட்டேன்னா அப்புறம் எதுக்குமா நான் உன்னை இரிட்டேட் பண்ண போகிறேன், சீரியஸாக நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேமா, நான் பக்கா ஜென்டில்மேன், அதை நிரூபிக்கிறதுக்காகவாது ஒரு தடவை வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போயிரு அப்படின்னு சிதம்பரம் சொல்ல, நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணாலும் சரி, என்ன மிரட்டினாலும் சரி, நான் உங்களுக்காக வந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ இந்த பல்லவியை தான் பாட போகிறேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன சொல்லி மிரட்டினாலும் நீ பாட வர மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாம் அந்த படகு போட்டி எப்படிம்மா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கவும், அது எப்படி போனால் உங்களுக்கு என்னங்கிறாங்க தீபா. அது எப்படி போனாலே எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் அதில் உன் புருஷன் இருக்கான்ல, அவன் உயிருக்கு ஓலை வைக்க நான் ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன சவுண்டே காணோம், என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கே, அப்படியே லைன்லேயே இரு. உன் புருஷன் போகிற போட்டில் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கானா, அவன் என்னோட ஆள், என்ன நம்ப முடியலையா, இப்போ அந்த போட்டை பாருமா, அவனுக்கு ஹாய் சொல்கிற மாதிரி கை காட்டுவான் அப்படின்னு சொல்லவும், அந்த போட்டில் இருக்கிறால அதே மாதிரி தீபாவை பார்த்து கை காட்டுறாங்க. பாத்திரியாமா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கீங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல, என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கவும், இதோ இப்போ பண்ண ஃபோன் காலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும், சொல்லுவியா, சரி தாராளமாக சொல்லு, ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. ஒன்றும் இல்லை ராசாத்தி, உன் புருஷன் கூட ஒரு பையன், அதாவது என்னோட ஆள் படகுல போயிட்டுருக்கான்ல, அவன் கையில் சின்னதாக ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், தீபா அப்படியே கார்த்திகோட படகு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சிதம்பரத்தோட ஆள் கண்ணை தூக்கி கார்த்திகிட்ட வைக்கிறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.